கொண்டாங்க எடுக்க கொடு வருங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து சித்தோடு போகிற வழியில் பாருங்கள், இது தம்பிக்கலையன் கோயிலுக்கு ரைட்டில் திரும்பணும். ஆனால் நம்ம ஏற்கனவே தம்பிக்கலையன் கோயிலுக்கு பார்த்தின வீடியோ போட்டிருக்கிறோம். இப்போ வந்து இங்கே செட்டிக்கரடை பக்கத்தில் ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. அந்த தம்பிக்கலையன் கோயில் கமானாவுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு ரோடு உள்ளே போகுதுங்க. அந்த ரோட்டில் போனால் செட்டிக்கரடை பெருமாள் கோயில்னு ஒரு மலை கோயில் இருக்குது. அதுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். பாருங்கள், இந்த செல்வா பாருங்க, இந்த இடத்துல தான் நம்ம லெஃப்ட் திரும்புகிறோம். தம்பிக்கலையன் கோயிலுக்கு போகிறோம். அந்த பிரிவா வளையத்துக்கு நேர் ஆப்போசிட் தான். பாருங்க, இப்போ நம்ம கிட்டத்தட்ட அந்த பெருமாள் கோயில் கிட்டவே வந்துட்டோம். அந்த மலை கிட்ட கரெக்டாக வழி எங்கேன்னு தெரியல. சரி, போயிட்டு இருக்கிறோம். அந்த மலையை காணும். இதான் ஆனால் இந்த இதுக்கு மேலே வண்டியெல்லாம் போகாதுங்களா கோயிலுக்கு? இது வரைக்கும் எத்தனை படி இருக்குங்கண்ணா? பாருங்க, நம்ம டேஸ்டிங் இருக்குதா? பாஸ் பண்ணிட்டியா? பாஸ் பண்ணி நீ தோறனா தொட்டுக்க. இல்லை, வேண்டாம். வேணும். அப்படி மீறினா சூடாக இருந்ததுன்னா எடுத்துகிட்டு வா. ஆன் பண்ணிட்டியா? ஆண்டவா, மீறா. ஒன்று ஒரு 2 ஓடையில் படிக்கட்டில் செம்ம ஹைட்டாது. 3 4 5 செல்வம் இந்த பக்கம் வா. செம்ம ஹைட்டாது. அந்த கையில் பிடிச்சிக்கோ. மேலே இருந்து ஒரு ஸ்டெப். 6 7 8 9 10 நெட்டு குத்தலாக்குது. அவ்வளோதான். 11 12 செருப்பு போட்டு வந்துருக்கலாம். பூரால முள்ளு இருக்க மாட்டேன். முள்ளெல்லாம் இருக்காதுப்பா. 12 13 14 15 16 17 18 19 20 அப்பா 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 அம்மா 35 ஏறிவா. இன்னும் மேலே வைக்க.
36, 37, 38, 39, 40, 41, 42. அம்மா 43, 44, 45, 46, 47, 48, 49. ஆமாம் 50. மேலே போய்க்கணும் லாஸ்ட்டுக்கு 50. 50. 51, 52, 53, 54, 55, 56. ஐயப்பா 57, 58. ஐயோ 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68. ஐயப்பா 69, 70, 71, 72, 73, 74, 75. அம்மா மேலே போய்க்கா நீ வா வா 75 படி ஏறியாச்சு. இங்கே அதை கூட நெத்து கொத்தலாக இருக்குது. இது கூட கை பிடிக்குது. ஆனால் கை பிடிக்கிறதுனால இது ஏறிடலாம். செருப்பு போட்டு வந்துக்கோன்னு சொன்ன கேட்டையா? இதெல்லாம் என்ன சூடு கல் குத்துது. ரொம்ப 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92. கரெக்டாக 93 படி கோயில் மேலே இருக்கு. பெருமாள் கொண்டா 3 பொண்ணு மட்டும் வந்துட்டான். இந்த கோயில் மேலே வந்துட்டோம். கரெக்டாக 8 நிமிஷத்துக்கு 9 நிமிஷத்துக்குள்ளேயே மெயின் ரோட்லேருந்தே மேலே வந்துட்டோம். மெயின் ரோட்லேருந்தே எடுத்து வர்றதானே. கோயில் பேர் காணும். உபயம் போட்டவங்க பேர் மட்டும் தான் இருக்குது. பாலக்காட்டு பெருமாள் கோயில். பாருங்கள், சின்ன கோயில் தான். ஆனால் கோயில் நல்லா அழகாக இருக்குது. மலை மேலே வந்துட்டேன். மலை மேலே பாருங்கள். இங்கேருந்து பாருங்கள், அந்த சித்தோடு ரோடு தெரியுது. ஈரோட்லேருந்து சித்தோடு போகிற வழி ரோடு. இங்கே முன்னாடி விளக்கு வைக்கிற விளக்கு கம்பம் இருக்குது. கீழே பெருமாள் சாமிகள் எல்லாம் இருக்குது லைனாக.
பாருங்க, இங்கே ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் அந்த காலத்திலே கட்டினதாட்டாக்குது, அல்ல இடிஞ்சிருச்சாட்டாக்குது, அல்ல ஏதோ ஒரு திண்டு மாதிரி கட்டி வச்சுருக்குறாங்களாட்டாக்குதா ஒன்றும் தெரியல. இங்கே தான் வேண்டி எழுதி கட்டிக்கிறாங்களாட்டாக்குது. பெருமாள் கோயிலில் ஏதோ எல்லாம் வேண்டி எழுதி கட்டியிருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு மலை மேலே தான் நிற்கிறோம். இந்த இடத்துல ஒரு சின்ன கிரிவலம் மாதிரி இருக்குது. நம்ம சின்ன கிரிவலத்தை ஒரு ரவுண்டு விட்டுருவோம். இந்த படி ஏறினது மட்டும் பெருசு இல்லை, உனக்கு இறங்குறக்குள்ளார தான் இருக்குது. எல்லா படியுமே ஹைட்டாக இருக்குது. 93 படி மொத்தமாக மேலே வர வரைக்குமே. பார்த்து அந்தாலும் எங்காவது ஏமாந்து விழுந்துருவோன்னு சொல்வா. வலி இருக்குதா? இருக்குது. ஆண்டவா பெருமாளே, காப்பாற்றுங்க பெருமாளே. எந்த சிக்கலும் இல்லாமல் வந்தால் சரி பெருமாள். அழகாக இருக்குது சாமி. சின்ன கோயில் தான். ஆமாம், சார் ஃபஸ்ட்டியா